ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளு ஆலயத்துல தான் நாட்டப்படணும். நமக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில ஆலோசனை தேவைப்பட்டால் மேய்ப்பன்ட்ட போய் கேளுங்க. நீங்க போற சர்ச்சில் போய் பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொல்கிறார். கட்டையினிடத்தில் அப்படின்னா விக்கிரத்துக்குள்ள போய் ஆலோசனை கேட்கிறாங்களாம். அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது நடந்துருமா, என் வாழ்க்கையில ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பான். ஆனா வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. கட்டையிட்ட போய் ஐடியா கேட்டா, கட்டையிட்ட போய் ஆலோசனை கேட்டா அங்க என்ன ஆவி இருக்கும் அப்படின்னா வேசித்தன ஆவி இருக்குமா. வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமாய் போனார்கள். கெட்டு போயிட்டாங்க. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல். நமக்கு முழு பைபிள் வாசித்ததுல தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். தீமையை விட்டு விலகிடணும், பொல்லாப்பை விட்டு விலகிடணும். அப்பந்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம்.